ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ்னா என்ன? ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஸ்குவாட்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன? பைசெப்ஸ் கர்ல்ஸ். என்னதான் இந்த 2 ஒர்க் அவுட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், இந்த 2மே சேம் பிளேன்ல தான் நடக்குது, சேம் ஆக்சிஸ்ல தான் நடக்குது. இப்படி சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ இதை வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிளேன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இமேஜினரி சர்ஃபேஸ். இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் பாயிண்ட் அப்படின்றது என்னன்னா, இட் டிவைட்ஸ் த ஹியூமன் பாடி இன்டு ஸ்பெசிஃபிக் செக்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் பாடியை ஒன்று ரைட் அண்ட் லெஃப்டாவோ, இல்லைனா அப்பரு லோவராவோ, இல்லைனா வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியராவோ பிரிச்சிச்சு அப்படின்னா, அதுதான் நம்ம வந்து பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட்ஸ் இமேஜினரி சர்ஃபேஸ், ரைட்? இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு டிஸ்கிரைப் த லொக்கேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட்டுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு மூவ் யுவர் ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து தெரியாது. மூவ் யுவர் ஷோல்டர்னா, ஏன்னா ஷோல்டர் நிறைய மோஷன்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ ஃப்ளெக்ஷன் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அப்டக்ஷன் இருக்குது, அடக்ஷன் இருக்குது, நிறைய மோஷன்ஸ் இருக்குது. அப்போ நான் இதில் என்ன மோஷன் சொல்கிறேன்? இதே இப்படி சொன்னோன்னா, மூவ் யுவர் ஷோல்டர் இன் சஜிட்டல் பிளேன் அப்படின்னா ஃப்ளெக்ஷனோ இல்லை எக்ஸ்டென்ஷனோ ஏதோ ஒரு மோஷன் தான். ஓகே. ஸோ டு டிஸ்கிரைப் தி லொக்கேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இப்போ சிடி பிரெயினோ இல்லை எம்ஆர்ஐ பிரெயினோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கோரோனல் செக்ஷன், சஜிட்டல் செக்ஷன். ஸோ இப்போ இந்த பிளேன் மூலமாக பிரெயினோட பர்டிகுலர் லொக்கேஷனை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த ஏரியாவில் கிளாட் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஸோ டிஸ்கிரைப் தி லொக்கேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கோர்னல் பிளேன் செக்ஷனில் இருக்கா, சஜிட்டல் பிளேன் செக்ஷனில் இருக்கா, இல்லை டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் செக்ஷனில் இருக்கா. ஸோ பிளேன்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரோட லொக்கேஷன் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பிரெட் எக்ஸாம்பிள் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பிரெட் இருக்குது, அந்த பிரெட்டை அப்பர் அண்ட் லோவராக பிரிக்கக்கூடிய இந்த பிளேனை டிரான்ஸ்வர்ஸ் பிளேன்னு சொல்வேன். ஓகே, அப்பர் அண்ட் லோவராக பிரிக்கக்கூடிய இந்த போர்ஷனை டிரான்ஸ்வர்ஸ் பிளேன், ரைட். ஒன்று முடிஞ்சிடுச்சு. அடுத்தது, இதே பிரெட்டை ரைட் அண்ட் லெஃப்ட் போர்ஷனாக பிரிக்கக்கூடிய இவரை நான் வந்து சாஜிட்டல் பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, ஸோ ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிக்கக்கூடியது சாஜிட்டல் பிளேன். இதே பிரெட்டை, ஸோ இப்படி இருக்குது பிரெட்டு, இந்த பிரெட்டை ஆன்டீரியராகவும் போஸ்டீரியராகவும் பிரிக்கக்கூடியதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரான்டல் இல்லை கோரோனல். இப்போதைக்கு நம்ம ஃப்ரான்டல்னே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரான்டல் பிளேன். அப்போ 3 பிளேன் பார்த்துருக்கோம். என்னெல்லாம்? டிரான்ஸ்வர்ஸ் பிளேனு என்னது? பாடியை அப்பராகவும் லோவராகவும் பிரிக்குது, அப்பர் லோவர். ஓகே, சாஜிட்டல் பிளேனு ரைட்டாகவும் லெஃப்டாகவும். இதே கொரோனல் பிளேன் இல்லை ஃப்ரான்டல் பிளேன் என்ன பண்ணுது? பாடியை ஆன்டீரியராகவும் போஸ்டீரியராகவும் பிரிக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட், ரைட். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ ஆக்சிஸ். ஆக்சிஸ்ன்றது என்ன? இமேஜினரி லைன். அங்கே என்ன பார்த்தோம்? இமேஜினரி ஃப்ளாட் சர்ஃபேஸ்ன்னு பார்த்தோம். ஆக்சிஸ்ன்றது என்னது? இமேஜினரி லைன் அரவுண்ட் விச் மூமெண்ட் அக்கர்ஸ். ஸோ இதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சிஸ் இஸ் அ லைன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஓகே, இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டோர் எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த டோரோட ஹிஞ்சு ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, அரவுண்ட் விச் த டோர் இஸ் மூவிங். அதாவது டோரு இந்த ஹிஞ்சை சுற்றி தான் மூவ் ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எல்போ ஃப்ளெக்ஷன் எடுத்துகிட்டோம்னாலும், ஸோ எல்போ ஃப்ளெக்ஷன் எடுத்துகிட்டனாலும் இந்த ஏரியாவில் ஆக்சிஸ் இருக்கும். இந்த ஆக்சிஸை மையமாக வச்சு தான் இந்த மூவ்மெண்ட் நடக்கும். ஃப்ளெக்ஷனோ எக்ஸ்டென்ஷனோ நடக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷனோ இல்லைனா ஃப்ளெக்ஷனோ வந்து இந்த ஆக்சிஸை மையமாக வச்சு தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆக்சிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சா? ரைட். ஆக்சிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சா? ஸோ ஆக்சிஸ்ன்றது இந்த டோரோட ஹிஞ்சு மாதிரி அரவுண்ட் விச் த டோர் இஸ் மூவிங்ன்ற மாதிரி நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க இதை நான் வந்து கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, டு டிஸ்கிரைப் த மூமெண்ட் அக்யூரேட்லி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு ஐடென்டிஃபை காம்பன்சேட்டரி மோஷன். ஸோ டு டிஸ்கிரைப் மூமெண்ட் அக்யூரேட்லி அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கேஸ் ஷீட்டில் எழுதியிருப்பாங்க, சர்விக்கல் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் மோஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? சர்விக்கல் ரொட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க டிஸ்கிரைப் பண்ணதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளும் அந்த மூமெண்ட்டை ஸ்டாண்டர்டைஸ்டாக யூனிவர்சல் ரூலில் அக்செப்ட் ஆகிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ் படிக்கிறோம். ஓகே, அண்ட் டு ஐடென்டிஃபை காம்பன்சேட்டரி மோஷன். ஸோ காம்பன்சேட்டரி மோஷன் இதுக்கு நான் பெட்டராக நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வரேன். பாருங்கள், ஸ்குவாட் பண்ணுறோம். ஸோ ஸ்குவாட் பண்ணும்போது நார்மலாக பட்டு கீழே வருதா, இல்லை வந்து வேறு ஏதாவது காம்பன்சேட்டரி மோஷன்ஸ் நடக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஸ்குவாட்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் சஜிட்டல் பிளேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வேறு ஃப்ரான்டல் பிளேன் மோஷனோ
இல்லை டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் மோஷனோ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆக்சஸ் அண்ட் பிளேன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சஜிட்டல் பிளேன் என்ன மோஷன், ஃப்ராண்டல் பிளேனில் என்ன மோஷன், டிரான்ஸ்வர்ஸ் பிளேனில் என்ன மோஷன். ஸோ அதை ஃபர்தராக பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிளேன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆக்சஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அண்ட் எதுக்காக இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சஜிட்டலு, ஃப்ராண்டலு, டிரான்ஸ்வர்ஸு. இது என்ன ஃபங்க்ஷனல் ஆப்ளிக் பிளேன். ஸோ ஃபங்க்ஷனல் ஆப்ளிக் பிளேன்ன்றது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்ஸுமே, மோஸ்ட் ஆஃப் த மூமெண்ட்ஸுமே இந்த பிளேனில் தான் நடக்குங்க. நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ். ஸோ டயகனல் பேட்டர்ன் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ நம்மளோட எவ்ரிடே டாஸ்க்கு இந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி, இந்த பிளேனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஓகே, சஜிட்டல் பிளேன்னா என்ன? இட்ஸ் அ imaginary vertical plane or vertical surface that divides the body into right and left portion. Frontal plane என்ன? அதே மாதிரி imaginary vertical plane that divides the body into anterior and posterior portion. ஓகே, transverse plane என்ன? அதே imaginary horizontal plane that divides the body into upper and lower portion. ரைட், அவ்வளோதான். ஸோ பிளேனை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல ஐடியா கிடைக்கும். ரைட், ஓகே. இந்த பிக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிச்சதுன்னா அது சஜிட்டல் பிளேன், அப்பர் லோவராக பிரிச்சதுன்னா டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். இதே நம்ம பாடியை ஆன்டீரியரும் போஸ்டீரியராக பிரிச்சதுன்னா அது வந்து ஃப்ராண்டல் பிளேன். ஓகே, ரைட். ரிலேஷன்ஷிப் வித் ஆக்சிஸ் அண்ட் பிளேன்ஸ். ஸோ ஆக்சிஸ்க்கும் பிளேனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எந்த பிளேனுக்கு என்ன ஆக்சிஸ்? அப்போது இப்போ இந்த பிக்சருக்கு வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சஜிட்டல் பிளேன் என்ன பண்ணுது, நம்ம பாடியை ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃபாக பிரிக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன பேசிட்டோம், ஆக்சிஸ் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஓகே, ஸோ பாருங்கள் 90 டிகிரி வந்துடுச்சா. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சஜிட்டல் பிளேனுக்கு கொரோனல் ஆக்சிஸ். ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். ஓகே, ஸோ டிரான்ஸ்வர்ஸ் பிளேனுக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸ். பாருங்கள், ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் வந்துடுச்சா. ஸோ அதனால தான் டிரான்ஸ்வர்ஸ் பிளேனுக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸ்னு மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ராண்டல் பிளேன். ஓகே, ஸோ ஃப்ராண்டல் பிளேனுக்கு சஜிட்டல் ஆக்சிஸ் பாருங்கள் 90 டிகிரியில் வந்துடுச்சா. ஸோ இதனால தான் நம்ம வந்து சாஜிட்டல் பிளேனுக்கு கொரோனல் பிளேனுக்கு சாஜிட்டல் ஆக்சிஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ புரிஞ்சுதா? நம்மளோட ஒரே ரூல் என்ன, பிளேனுக்கு ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இப்போ எந்த பிளேனுக்கு என்ன ஆக்சிஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம், பிளேன்ஸ் அண்ட் ஆக்சிஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், அந்த ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ சஜிட்டல் பிளேனுக்கு கொரோனல் ஆக்சிஸ், ஃப்ராண்டல் பிளேனுக்கு சஜிட்டல் ஆக்சிஸ், டிரான்ஸ்வர்ஸ் பிளேனுக்கு அரவுண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஓகே, occurs around vertical axis. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு எந்தெந்த பிளேனில் என்னென்ன மூவ்மெண்ட் நடக்குன்னு பார்த்துடலாம். ஸோ சஜிட்டல் பிளேனில் ஸோ மூவ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், மூவ்மெண்ட் விச் இஸ் ஆல்வேஸ் parallel டு த பிளேன். ஸோ அப்படி பார்த்தா சஜிட்டல் பிளேன்ன்றது நம்ம பாடியை ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிக்கக்கூடிய ஒரு பிளேன். ஓகே, ஸோ நம்ம பாடியோட சென்டரில் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு பேரலான மூவ்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி என்னவாக இருக்கும்னா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் பேஸ்டு மூவ்மெண்ட். ஓகே, ஸோ சாஜிட்டல் பிளேனில் மோஸ்ட்லி வரக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்ஷனோ எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ண மூவ்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ரப் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க நிமிஷம். ஸோ சாஜிட்டல் பிளேன் மோஷன்ஸில் யூஸ்வலாக நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் எய்தர் ஃப்ளெக்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன். ரைட், இதே ஃப்ராண்டல் பிளேனில், ஸோ இதுதான் ஃப்ராண்டல் பிளேனு. ஸோ இந்த பிளேனுக்கு பேரலாக நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் அப்டக்ஷனோ இல்லை அடக்ஷனாவோ இருக்கும். ஸோ பிளேனுன்றது நம்ம வீட்டோட வால் இருக்குல்ல, ஸோ ஒரு வால், நம்ம வால் பக்கத்தில் போய் நின்றுட்டு கையை மேலே தூக்கி அப்டக்ஷன் அடக்ஷன் பண்ணும்போது அந்த வாலுக்கு பேரலாக தானே மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த மூமெண்ட்டு பிளேனுக்கு பேரலாக நடக்கணும். ஸோ மூமெண்ட்டு பிளேனுக்கு பேரலாக நடக்கணும். ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிளேனுக்கு இந்த மூமெண்ட் அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம், பிளேன்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த பிளேனுக்கு இந்த ஆக்சிஸ்ன்னு சொன்னோம். அதே மாதிரி மூமெண்ட்ஸு விச் இஸ் பேரலி அக்கரிங் த்ரூ த பிளேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் வீட்டோட செவரு பக்கத்தில் போய் நின்றுட்டு கையை அப்டக்ஷன் அடக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அப்டக்ஷன் அடக்ஷன் மூமெண்ட்டு பேரலல் டு த உங்களோட அந்த செவருக்கு பேரலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ செவரு பக்கத்தில் போயிட்டு செவரு உங்கள் பின்னால் இருக்கிற மாதிரி நீங்கள் செவத்துக்கு முன்னால் நிற்கிற மாதிரிட்டு பண்ணிவிட்டு அப்டக்ஷன் அடக்ஷன் மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இதே டிரான்ஸ்வர்ஸ் பிளேனில் மோஸ்ட்லி ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ் இருக்கும், எய்தர் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். ஸோ சாஜிட்டல் பிளேனில் ஃப்ளெக்ஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட் தான் ப்ரிடாமினன்ட்டு. டிரான்ஸ்வர்ஸ் பிளேனில் ரொட்டேட்டரி மோஷன்ஸ், எய்தர் இன்டர்னல் ரொட்டேஷன் ஆர் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். ஓகே, இதே நம்மளோட ஃப்ராண்டல் பிளேனில் அப்டக்ஷன்
வெயிட் பண்ணுங்க. அப்டக்ஷன் ஆர் அடக்ஷன். ஓகே. ஸோ இதுதான் மோஸ்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்ஸ். ஓகே. இப்போ ஃபங்ஷனல் பிளேன் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழ குனிஞ்சு ஒரு பேக் எடுக்கிறோம். இந்த பேக் வந்து கான்ட்ரலாட்டரல் சைடுல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ கீழ குனிஞ்சு இந்த பேக்க நம்ம இந்த மாரி பெண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே. ஸோ இப்படி கீழ குனியும்போது சாஜிரல் பிளேன்ல இப்போ என்ன மோஷன்ஸ்லாம் நடக்குது? ஹிப்ல ஃப்ளெக்ஷன் நடக்கு, நீல ஃப்ளெக்ஷன் நடக்கு, ட்ரங்க்ல ஃப்ளெக்ஷன் நடக்கு. ஓகே. சாஜிரல் பிளேன் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பேக்க எடுத்துட்டோம். எடுத்து நம்ம ட்ரங்க்க அப்படி ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ரொட்டேட் பண்ணா தான் இந்த பேக் நார்மலைஸ் ஆகும். ஓகே.